இது எந்த விதத்துல ஏத்துக்கிறதுன்னு தெரியலையே சார். ஆமாம் சார், எங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்ல, எனக்கு 53 ஆண்டு கால அரசியல் அனுபவம் உண்டு. ம். இந்த ஆட்சி அவ்வளோதான் தாக்கு பிடிக்கும், அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது என்பது என்னுடைய அனுபவம். சரி சார். இந்த 53 வருட அரசியல் அனுபவத்துல கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் விஜய். எப்படி பார்க்குறீங்க? அதாவது வேறு வழி இல்லாமல் அவர் கொடுத்துருக்கிறார் தவிர விரும்பி கொடுக்கல. அறுதி பெரும்பான்மையை பெற்றிருந்தாருன்னா கூட்டு கொடுப்பாரா? இது ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களே. இதுதான் சார் கேள்வி. காரணம், விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னார்? எங்க கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும். அதனால தான் ஒருத்தர் போகல சார். அவர் அன்னைக்கே சார், ஒருத்தருமே போகல. அவர் அன்னைக்கு சொன்னதுனால தானே நீங்க செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் சுயலாபத்துக்கு அமைச்சரவை அவர் கொடுக்கல. அவர் அன்னைக்கு சொன்னதை நீங்க செஞ்சிருக்கிறாரு. சொன்னது தவறு. அவர் சொல்லியும் அங்கே யாரும் அவர் கடையில் யாரும் போய் விலை போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. கூட்டணி யாரும் அவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு போக தயாராக இல்லை. அதுதான் அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை.